அந்த சைடு அஞ்சா அடிப்பிடிச்சு போது சங்காதி பார்த்தா காட்டும் போது அங்கே ஒன்று அடி பிடிக்கிறேன். ஓம் நம்ம பார்வதி வரியே. அப்படி காய்ஸ் பார்த்தீங்க கலர் கலராக நிற்கிது பாருங்க. தம் அப்படி போட்டிருக்கோம் பக்காவாக இருக்குது பார்த்தீங்களா. எங்கே போய் தம் போட்டு வந்து கையை கண்ணிலுங்கடா கையை கண்ணிலுங்க என்ன எடு டைம் பார்த்துட்டு சரி டைம் பார்த்துட்டு எவ்வளோ டைம் 11:50 என்ன முட்டை கொடுத்து பண்ணிக்கிறேன் கையை கணிக்கிறேன். நீ ஒன்று கணிக்க கையை கணிக்க இல்லாத எடு தூக்கு சிக்கன் மட்டும் தான் இல்லையோ பட் தானே வேணும். சுத்தமான பசும்பால் பசும் தயிர் ஏன் எல்லாத்துக்கும் சுத்தமான சொல்கிறோம். யாருக்கு தெரியும் எல்லாரும் சொல்கிறாங்க. நான் நினைக்கிறேன் மற்றவங்க எல்லாம் அழுக்கா போடுறவங்களோட. நாங்கள் இப்போ நீங்கள் தேங்க வச்சு சொன்னீங்களா அப்படி வந்து போகிறீங்க இவ்வளோ சுத்தமாக இருக்கும். போனால் கேட்டாண்டே இன்னும் நமக்கு நிறைய அவை கேட்க பாட்டு போட்டு சத்தம் ஆடிக்கொண்டிருக்கோம். அவங்க எல்லாம் சிசி கேமரா எல்லாம் வச்சுக்காங்க முடிஞ்ச வேலையே சரி. போஸ் பேக்கெட்டோட போட்டால் கரையா அது அப்படியே கிடக்கு. நாங்கள் அடுத்த கொண்டாடுறதுக்கு மட்டும் பயன்படுத்து. சரி சரியோ கையை வெளியில் அப்படிங்க போஸ். என்ன ஆகுது உப்பு அந்த சின்ன பேக்கெட்டோட இருந்தது போற அந்த தூள் தூளாக இருந்தா. ஓ கட் தூள் உனக்கு உப்பு தெரியாடா. சிட்ரிக் ஆசிட் போட்டு வச்சுக்க அறிவிட்டேன். சிட்ரிக் ஆசிட் நீ போய் உனக்கு அடிச்சு இல்ல இந்த வேலை விட்டா உனக்கு என்ன வேலை இருக்கு சொல்லு. இந்த கதையெல்லாம் எல்லாருக்கும் ஓட்டியா போச்சு. இந்த கதை ஓட்டியா போச்சு. கட்ட கூடாது. இங்க பாரு நான் இப்படின்னா இனிமேல் சரி சரி எவ்வளவு 10 தெரியும் 10 தர காய் 10 தர என்ன 10 தர்றது என்ன 10 தர்றது உனக்கு 10 தந்த உடனே இந்த மாதிரி நான் என்ன செய்யறது. வெங்காயம் முளை வெட்டுறவனுக்கு 10 அப்ப பிரியாணி எனக்கு எவ்வளவு வரும். விழுது ஆலம் விழுது கொஞ்சம் பொறுத்து விழுங்கு ஆலம் விழுது இப்படி போட்டா விழும் அதான் விழுது. இது வந்து இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டுன்னா கட்டியா கல்லாதுல இருக்கும். சொல்றத மட்டும் செய்யுங்க. பாத்தீங்களா இப்படி பொரியுது என்ன சொன்னா புதினா வச்சவனை போட்டு போய் ஒரு பாசம் கொண்டு வரும். அதோடய புட்டு சாப்பிடலாம். சுத்தமா செக்கில் ஆட்டின சுத்தமான தூள் மக்களே. அளவு பஸ் என்ன சொன்னீங்கன்னா நான் பதிச்சு போடுங்க பஸ் நான் கண்ணு போட்டு. அட உனக்கு வீடியோ தானடா. சரி அண்ணா ஓகே இன்னும் 2 யூடியூப் பசங்க கூட்டி கொண்டு வா. சரி நான் கேட்டு பார்க்குறேன். அப்படின்னா பாருங்கண்ணா கூட்டிட்டு நீ வேணா தக்காளி இன்னொரு ஆள் இருக்கா ஃப்ரெண்ட் ஆள் அப்படியே அவரை கேட்டு பார்த்துட்டு பாருங்க. அவர் யூடியூபரோ? யூடியூபர் அவர் இந்த இதுகள் கரண்டியல் முடிச்சு சொல்லுங்க கலர் எல்லாம் செய்வார் அவர். அப்ப அவரை கூட்டிட்டு வா. சரி அண்ணா யூடியூப் பசங்கலாம் நான் வேலை ஆரம்பிச்சேன். சரி நாளைக்கு ஓடுறேன்னா நீ நஜனே நான் பாட்டு பாடி கொண்டது விளையாடி கொண்டது கல்யாணம் 100 பேருக்கு பிரியாணி போடணும் நாளைக்கு. சரிதானே பிரியாணி போடுறேன்னா நீங்க நான் அங்கே வேலைக்கு நானோட வேலைக்கு போகணும். நீ என்ன குடுக்கல் வாங்கலாம் மாதிரி பிள்ளையாக என்ன கணக்க முடிவாம இருக்கா இல்ல என்ன கணக்கு என்ன காசு எல்லாம் கேட்டு கொண்டிக்கிறேன். என்ன ஊர் பழக்கம் என்ன பழக்கம் இந்த சாமி ஒழுங்குக்கு வா சாமி மந்திரண்ணே உனக்கு நீ என்ன நீ வேலை இல்ல கை அடிக்கிறேன்னு சொல்லி நான் சரி வா உனக்கு கரண்டி பிடிக்க பழக்கி வேலை பழகினா நடுக்கணும் பின்னால் இந்த வாழ்க்கை என்ன படுதாங்க அவன் சிவத்தான் குமாரே எனக்கு பின்னுக்கு தெரிஞ்சு வேற வாழ்க்கை பழகிற காசு அடிக்கிறான் கால் வேலை அடிக்கிறேன் சிவத்தானே நான் பழக்கி விட்டாள். சரிதானே ஒன்று போறேன் உனக்கு நான் ஒரு குடும்பத்துக்கு சாப்பாடு கட்டி தந்து. சரிதானே நித்திரை உள்ள விடாம என்ன நித்திரை கொண்டு ஓடுமென்ட்டு அதுக்கு போய் ஒரு கால் சாப்பாடு முடிய தர்றது எல்லா வசதியும் செய்து விட்டா எனக்கு கொடுத்து விட்டாவா கடைசியா இப்ப உன்னை நம்பி நான் ஓமன்னு சொல்லி பண்றேன். மப்புகள் காவாது எண்ணிக்கிறோம். நான் ஒழுங்கான சமையல்காரன். எனக்கு ரேட் சரியா தந்தா சரி 10 ரூபாய் வரும். 10 ரூபாய் அவன் தர்ற காசே 10 ரூபாய் தர மாட்டான். உனக்கு 10 ரூபாய் தந்து விட்டு நான் என்ன முந்திதான் 5000 2000 10,000 ரூபாய் நான் வந்தேன். நான் வந்தா 10,000 ரூபாய். யார் கதைக்க பழக்கினது இல்லை உனக்கு? எனக்கு கதைக்க பழக்கே இல்லை. அவங்க பேசுறான் பிஷரா நீ போய் அவனுக்கு அடிச்சு கொடுத்துட்டு வர அவன் சிவதான் நீ போய் உனக்கு அடிச்சு கொடுத்து. இந்த வேலை விட்டா உனக்கு என்ன வேலை இருக்கு சொல்லு. இந்த கதையெல்லாம் எல்லாருக்கும் ஓட்டியா போச்சு. இந்த கதை ஓட்டியா போச்சு. கட்ட கூடாது. இங்க பாரு நான் இப்படின்னா இனிமேல் சரி சரி எவ்வளவு 10 தெரியும் 10 தர காய் 10 தர என்ன 10 தர்றது என்ன 10 தர்றது உனக்கு 10 தந்த உடனே இந்த மாதிரி நான் என்ன செய்யறது. வெங்காயம் முளை வெட்டுறவனுக்கு 10 அப்ப பிரியாணி எனக்கு எவ்வளவு வரும். நீ எத்தனை பிரியாணி எனக்கு குழம்பு கடைசியாக கேட்கறேன் மாறிய மாட்டியோ? நான் மாட்டி ஏன் ஆக்களில் நினைக்கிறீங்க முன்னாடி ஆக்கல கத்துக்குட்டியா இருந்து உண்ணி எடுத்து பழக்கின எனக்கு ஒரு ஆக்களை பழக்க தெரியாது. கிழவனை நம்பி பழச்சு விட்டு என்ன செய்யுது அவங்களுக்கு நான் பெரிய தடவை அட்வான்ஸ் வேண்டி விட்டேன். சமைக்கிறது காலை பிடிக்க பெரிய கிடைச்சிடா பழைய சாமியெல்லாம் கரண்டி எப்படி சொல்லணும் ஒரு 9 வேலையும் சமைச்சிட்டு போகலாம். என்ன செய்யறது இந்த நேரம் வந்து கைக்கு ஒரு தரம்பிட்டு என்னம்பி இங்கே வாங்க
நான் பண்ற வாட்டை இருக்கு என்னடா அண்ணா அந்த ப்ரொமோஷன் வீடியோ எடுக்கிறது வரை சொன்னீங்க இந்த ப்ரொமோஷன் வீடியோடா யூடியூப்ல சமையல் வீடியோக்கள் எடுத்து போடுறது கேட்டீங்க அதுக்கு தான் வந்தேன் போடா போடா நான் வேற ஒரு சோழியில் நினைக்கிறேன் வேற ஒரு தலை புழுத்த பிரச்சனையில் நினைக்கிறேன் பேந்துரோட பார்க்கலாம் கிளம்பு இந்த பிரியாணி போடுற வீடியோ எடுக்கிறேன்னா நல்லா எடுப்பேன் வீடியோக்கள் நல்லா எடுப்பேன் எடுத்து போட்டு தரலாம் உங்களுக்கு எனக்கும் யூடியூப்ல பிரியாணியோடவே ஆக்கள் இல்லைடா என்னடா இப்போ நான் முதல்ல ஏதோ ஒரு இதில் காய்ச்சி போட்டேன் இப்போ ஒருத்தன் கையமா இழுத்து போட்டு போட்டான் அது எனக்கு எதிரான ஒருத்தனோட போய் சேர்ந்துட்டான் சரிதானே இப்போ நாளைக்கு எப்போ என்ன போடுவீங்க பிரியாணி ஏன் சாப்பிட போறிய வந்து நாளை இல்லை நாளை வந்து எடுக்கட்டேன் நான் நாளை வந்து வீடியோ எடுப்பேன் என்ன ஏறானி நான் யூடியூப்ல ஆக்கள் இந்த சமையல் ஹெல்மெட் வந்து கோழி விற்கிறது ஆடு விற்கிறது காணி விற்கிறது அதுகள் எல்லாம் எடுத்து போடுறான் காணி விற்கிறது என்னென்ன வந்து வேண்டு வாங்க நீ சொன்ன உங்க பேச்சை கேட்டு பேர் வாங்க வந்து பார்ப்பாங்க நான் பார்த்துட்டாரா வந்து வேண்டிக்கிறோம் 2 காணி வேண்டிக்கிறோம் உங்க பேச்சை நம்புறானு ஓமண்ணே என்ன தெரியும் உனக்கு வேறு என்ன வேலை தான் தெரியும் இதை தவிர வேலை ஒன்று எனக்கு இது வேலை தான் என்ன இது எனக்கு வேலை தான் இதான் வேலை உண்மை சொல்ல கூட உழைப்பேன் ஒரு ஆக்கள்கிட்ட என்ன 20,000 30,000 வேண்டுவேன் ஹோதாரி ஆக்கள்கிட்ட வேண்டுறேன் வேண்டி போட்டு வீடியோ போடுறது உனக்கு நான் ஏதாவது வந்தால் எனக்கு வேலை தெரியும் என்னென்ன ஏதாவது நம்ம நான் உங்கள்ட்ட வீடியோ எடுத்து போடலாம்னு பார்த்தா நீங்கள் என்னட்ட வேலை இருக்கிறீங்களே எனக்கு கேமராமேன் உண்டு என்ன வேலை ஐடியா என்னென்ன உண்டு செய் நாளை புரியும் நீ நாளைக்கு புரியும் ஓமண்ணே நீ வீடியோ எடுக்கணும் தானே நான் வீடியோ எடுக்கிறேன்னா ஒரு பிரச்சனை சும்மா வீடியோ எடுக்கலாம் ஏதாவது வேலை செய்தால் எடுக்கணும் பரவாயில்ல நான் செய்வேன் மட்டும் இல்லை அதெல்லாம் செய்வேன் வீட்டில் நான் மனுஷியாக எல்லாம் செய்து கொடுக்கணும் கல்யாணம் கட்டிட்டி அதை சொல்ல அப்ப சமைப்பா தானே வேந்தேன் சமையல் எல்லாம் தெரியும் அதுவும் செய்வேன் நாளைக்கு 6 மணிக்கு டான் இடத்துல அட்ரஸ் சொல்லி அனுப்பியோ எங்க வரணும் 4 டேசர் 2 கரண்டி 3 வடி கொண்டு வரணும் சரிയോ என்னடா இல்லையா ஏய் என்னடா கணக்கு சரியா சரி ஆனா கையை கணிக்கணும் ஓமண்ணே இப்பானே ஓமம் எவ்வளவு சம்பளம் உனக்கு எடுக்க நீ மாசம் நான் மாசம் எனக்கு வருமானம் 70,000 எது 70,000 சரி போனா போகுது நான் ஒரு 500 ரூபா என்னது கண்ணே நாளைக்கு அடே உனக்கு வீடியோ தானடா சரி அண்ணா ஓகே இன்னும் 2 யூடியூபர்ஸ் கூட்டிட்டு வா சரி நான் கேட்டு பார்க்குறேன் அப்படி நான் வாராங்கண்ணா கூட்டிட்டு நீ வேணா தக்காளி இன்னொரு ஆள் இருக்கா ஃப்ரெண்ட் ஒரு ஆள் அப்படியே அவரை கேட்டு பார்த்துட்டு அவர் யூடியூபரோ யூடியூபர் அவர் இந்த இதுகள் கரண்டியல் பிடிச்சு ஒழுங்கா கலர் எல்லாம் செய்வார் அவர் அப்போ அவரை கூட்டிட்டு வா சரி அண்ணா யூடியூபர்ஸ்க்கெல்லாம் நான் வேலை சரி அண்ணா தானே நீ கொணிஞ்ச முக்கியமான பிரச்சனை கல்யாணம் ஆகிட்டதில்லோ ஆமாண்ணே எதுக்கு முன்னாடி அந்த வீட்டு டீட்டெயில் ஏதாவது தந்துட்டு போ அங்கே தண்ணி மாப்புக்கு தான் போகிறோம் அப்போ ஓகே என்ன அப்போ ஓகே இல்லை அப்போ நாங்கள் சமைக்க தான் போகிறோம் நாங்கள் சொறி விளையாடக்கூடாங்க சரிங்களா நம்பி நீ யாரை வரண்டு பார்க்காம சாப்பாட்டில் கை வைக்க கூப்பிட்றேன் நம்பி சரி சின்னதுக்கு அடி சொல்லிட்டேன் நான் இருக்கு போங்க நான் சொன்ன பிரியாணி வேறு நல்ல குட்டி எல்லாம் வேறு பண்ண வாங்க வாங்க ரொம்பல இருக்கு சரி ஒவ்வொன்று சொல்கிறேன் என்னென்ன சரி ஆனால் வேறு மாறாம என்ன குட்டி என்ன சொல்லி இது அவர் அந்த குட்டி ஆடு போட்டிருக்காம அது வீடியோ எடுக்கணும் எல்லாம் எடுக்கிறீங்களோ எங்களை விட ஒரு நேரம் 10 குட்டி போட்டு கிடப்பியா இல்லை என்ன ஜெமன்ஸை போட்டு இல்லை இன்னொரு ரோட்னே அது போட பண்ண மாட்டாங்க ஜெமன்ஸை போட அதில் என்ன சொல்லுங்க எடுத்து போடும் நாளைக்கு எத்தனை நீங்கள் கொஞ்சம் வந்தால் சரி 6 மணிக்கு நில்லு சரி பட்டாவில் சாமான் தரம் கொண்டு கூட இந்த பொறுப்பு இல்லாமல் பாத்திரங்கள் சீரகம் கூட கறிவில் கூட முக்கியமாக ஆக்களோட கதைக்க கூடாது சரி சரிதானே நான் இந்த மாஸ்கை போட்டு ஆக்களோட கதைக்க மாட்டேன் நல்ல ஐடியா ரைட் மக்களே அடுப்பு மூட்டியாச்சு ஓம் நமச்சிவாய் எண்ணெய் ஊற்றுங்க கற்பூரம் வந்தாங்க தெற்ப விட்றாங்க வாங்க அவர் பார்த்தீங்கன்னா இந்த காஷ்மீர்லேருந்து லீவில் வந்தீங்க ராமிக்காரன் வேறான் அஜூனி ஓட வந்தீங்க பொண்ணு மேம் வேலை முடிஞ்சாங்க கையை கணிலுங்க எல்லாம் பட்டாங்க கிடக்கு போல அதெல்லாம் புரியும் தண்ணி வாப்பு என்ன மாதிரி எதப்போ ஓட ரெடி ரெடி ஆகிட்டோம் அடுத்த நாங்களே 32 சமையல் இருக்கு அதுக்கு கோழி கறி ஆச்சு வருவோம் அப்படியே ஊர்கோழி அதெல்லாம் தருவாங்க உனக்கு இது மாதிரி ஏமாற்றக்கூடாது சரி அப்படிலாம் செய்ய மாட்டோம் 5 பொட்டி எடுத்தாச்சு 5 பொட்டி 6 பொட்டி எல்லாம் போடுவோம் என்ன சாமான் போடுறீங்கன்னு சொல்லி போடணும் நீங்கள் பிடிச்சிருக்கீங்களே பட்டை கிராம்பு ஏலக்காய் கொக்ரோச் வேறு கரப்பாம்பூச்சி ஓடிட்டாங்க கரப்பாம்பூச்சி சாப்பாடு போடாங்க உங்களுக்கு இருந்தால் பிரச்சனை இல்லை 5 கிலோ பிரியாணிக்கு எத்தனை கிலோ பட்டை போடுவாங்க
நம்ம அந்த யூடியூப்ல கீழே போடுவோம் டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்கும். உங்களோட வீடியோவே பார்க்க மாட்டோம், டிஸ்கிரிப்ஷனை பார்க்க மாட்டோம். டிஸ்கிரிப்ஷனாவது பார்த்துட்டு போகலாமா வீடியோ பார்க்க. நட்டோட சமையலுக்கு வரைக்கும் தேவன் A2 எல்லாம் போட்டு கொண்டு வாங்க. ஏப்ரல் மாதத்துல ஃபங்க்ஷன் டைம் நான் ஏப்ரல் போட்டு கொண்டு வரேன். ஆனால் செப் தொப்பி தர மாட்டீங்களா எனக்கு? என்னம்மா செப் போடுற தொப்பி செஃப் ஆகும், அதுக்கு பிறகு செஃப் தொப்பி தரேன். இன்னுமா இல்லை? நான் உங்களை எல்லாம் நான் எடுக்க மாட்டேன், உங்கள் தலைமையில வச்சுக்கொண்டு சமையல் கிராம் என்ன சாமா கிராம் கிராம் போக சாயல் அதுக்கப்புறம் கீழே கீழே பிரியாணிக்கு முக்கியமான மசாலா இதுதான் பாருங்க மக்களே. வாயில் வச்சு கறிக்க எடுக்கிறது கவனமாக பாருங்க. இதை தான் சாப்பாடுக்கு போட போயிடும் பாருங்க. இதை தான் நீங்கள் சாப்பிட போகிறீங்க. இந்த வெத்தில இருக்கு இங்கே சுண்ணாம்பு இல்லை சுண்ணாம்பு போயில சேர்த்தா கிடக்கு இல்லை அப்படி செய்யறாங்க. வாழையில மேலே கிடக்கு இந்த இலையில அதை பிச்சு பிச்சு மக்களே எங்கே போட்டுக்கிறேன் வேறு கொஞ்சம் ரொம்ப சுகர் அப்பன் மரத்தக்காரரை கூட்டின்னு வந்து நான் தொழிலுக்கு கொஞ்சம் கன்றாக்கு பிடிச்சவன அடிக்க போகிறான் மக்களே. ஆக்களை பாருங்க வெயிலக்காரர் ஷிஷ் வேலை ஒழுங்காக செய்கிறாங்களுக்கு வெயிலார இருந்தா சமைக்க தெரிஞ்சாங்க. மெடிக்கல் எடுத்துட்டீங்களோ? ஐசி பிஹெச்ஐ ஐசி எடுத்துட்டீங்களோ? போடுவீங்களோ? கசிப்பு காய்ச்சதுக்கும் இருக்குது. என்ன மிளகாத்தூள் 32 வீடு பிரியாணியோட வந்து நாங்கள் ஒரு 300 பேருக்கு ரெடியாகி கொண்டிருக்கு. மற்ற வந்து நாளைக்கு வந்து இரவு வந்து இடியப்பமும் புட்டும் ஒரு 60 பேருக்கு கொடுக்கணும். அதுவும் நாளைக்கு தேவை. நான் வேலையாக்கலாக இருந்தால் கீழே ஃபோன் நம்பர் வரும், தொடர்பு உள்ளவங்க தேவை செய்து சமைக்க தெரிஞ்சாக்கள்தான் ஓகே. சமைக்க தெரிஞ்சால் ஓகே. நாங்கள் ஹெல்பிங்கும் ஆக்கள் தேவை. அது ஹெல்பிங் இருக்கிற 2 பேர். வெல்கம் கேர்ள்ஸ் எங்களுக்கு தேவை. அப்புறம் நான் சொல்கிறேன் வெல்கம் கேர்ள்ஸ் அப்போ தேவை. டான்ஸ் ஆடுறதுக்கு என்கரேஜ் பண்ணுறது, சமைக்கிற ஆக்களை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கு டான்ஸ் ஆடணும். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பிள்ளைகளும் இருந்தாச்சுன்னா ஓகேவா. ஆம்பளை பிள்ளைகளும் ஆடலாம், பிரச்சனை இல்லை. கேர்ள்ஸ் ஆடணும் இல்லை, ஆம்பளை பிள்ளைகளும் ஆடலாம். வேறு இருந்தால் கண்டாக்ட் பண்ணுவோம், நம்பர் போட்டு புதினா கொத்தமல்லி கை கழுவிடுவாங்க 2 பேரும். நான் குளிக்கவே இல்லை, முடிய கையை கழுவுவேன். குளிக்க கையை கழுவுறாங்களா? பார்த்தீங்கன்னா கொண்டு வாங்கி வந்துட்டு இதுக்கு அடுத்த என்ன போஸ்ட் போடுவோம். பொரியல் ஆபம் செய்கிறா நீ சொன்ன இல்லை பொரியிற நேரம் சொன்னேன்னு சொன்னான் தானே கொண்டு வந்துட்டு நீங்களாங்க அந்த அக்காவோட ஹோல் வச்சு சொன்னீங்க. அதெல்லாம் இப்போ சொல்ல முக்கியமாக உனக்கு. இப்போ இங்கே பார்த்தியே காட்டுங்க தம்பி, சுத்தமாக செக்கில் ஆட்டின சுத்தமான தூள் மக்களே. அளவு பஸ் என்ன சொன்னீங்கன்னா நான் பதிச்சு போடுங்க பஸ், நான் கண்ணு போட்டுருவேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வாழையில் போடுறோமா? இல்லை ரம்பையில் போடுறோம். இல்லை பஸ் அது வாயில் மாறி வந்துட்டு தம்பி. நீ உள் ரகசியங்களை வெளியில் சொல்லலாம். நீ இப்போ மெனுவை சொல்லி விட்டாண்டா எல்லாரும் போட்டிக்கலாம் வேலை வாங்க. தூள் போட்ட கையோட கொஞ்சம் கரல் பிடிக்கும். கரல் பிடிக்காது, அடி பிடிக்கும். இல்லை வந்ததுல இருந்து நீ உனக்கு பேக் ஒழுகுது ஏதாவது மாவிச்சியோ? இல்லை பஸ் நான் சொன்னா தொழில் சுத்தமாக இருக்கும். நேற்று பூட்டு வேண்டி தருவேன். நேற்று பூட்டு பஸ் புதினா கொத்தமல்லி. புதினா கொத்தமல்லி பார்த்தீங்களா இப்படி பொரியுது. என்ன சொன்னால் புதினா கொத்தமல்லி போட்டு போய் ஒரு பாசம் கொண்டு வரும், அதோடைய புட்டு சாப்பிடலாம். உண்மையை சொல்ல நீ வேலை படம் வந்தீங்க இல்லை வீணை கொடுக்க வந்தீங்க? இல்லை பஸ் இப்படித்தான் இப்போ எல்லா இடத்துலையும் கவரால் அப்படி இவ்வளோதான் பெரிய செலிபிரிட்டி ஆகி வரும் போஸ். நீங்கள் கிரிக்கெட் மேட்ச்லேயே ஆடலாம் போஸ், செலிபிரிட்டி கிரிக்கெட்லேயே ஆடலாம் ஜாழ்ப்பாணத்தில். நீங்கள் சரியா போஸ் விட்டு போகிறதா? இல்லை இது என்னவான்? இது வந்து மாஜரி. நான் சொன்னேன் பார்த்தியே. அப்போ என்ன சாமான்? நீ எப்படி வேலை பழகுவ? என்ன சாமான்? விழுது விழுது ஆலம் விழுது கொஞ்சம் பொறுத்து விழுங்கு. ஆலம் விழுது இப்படி போட்டால் விழும், அதான் விழுது. ரைட். இது வந்து இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டுன்னா கட்டியாக கல்லாக இதில் இருக்கும். சொல்கிறத மட்டும் செய்யுங்க, குறத்தனமாக கேட்டு கொண்டு போகக்கூடாது. ரைட். இவர் தான் மிக மிக முக்கியமான ஆள் அடிப்பிடிக்கிறதுக்கு. இவரை அடிப்பிடிக்க விடாம கிளறி கொண்டு இருக்கோம். மாதம் தருதோ ஓம்ப சென்ட் அடிச்சுட்டு தான் வந்தேன், நான் குளிக்கல. பார்த்தியே சும்மா அங்கே 2 இது சனியனே ஏதாவது ஆளாக்கி தாங்கன்னு என்னட்ட விட்டா நீ வேலை வளர்றா தெரிய இல்லையாடாப்பா. பச்சை வாசம் போகணும். பச்சை இதில் இந்த இலையில பச்சை வாசமா போஸ்? அடே அது சொல்லுறா பச்சை வாசம்னு சொல்ல எனக்கு தெரியாது. பச்சை வாசம் வேண்டாம், அந்த எடுத்த வீச்சுக்கு வர்ற அந்த வாசம் போய். ரைட். ஓகே மக்களே, இது என்னென்னு சொன்னால் இது பச்சை இருக்குது, இதில் பச்சை இல்லை, அந்த பச்சை வாசம் போகணுமாம். அது போனால் சரியா பிரியாணி ரெடி ஆகிடும். சரியா போஸ் இதை கொண்டு வாங்க. நீ எதை கொண்டு? இல்லை நீ போசா நான் போசோ பிரியாணி கொண்டு வாங்க. எனக்கு வேலை சொல்கிறா நீ சொல். கிண்டு ஒழுங்காக அடிப்படிக்காக கிண்டு வேணாம். அளவாங்க கொண்டு வந்தீங்க, அளவாங்க சரியில்லை போஸ். நல்ல அளவாங்கடா கிண்டலாம். அளவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நிற்கிற.
ஓ ஓ பாஸ் தம்பி கூப்பிடுங்க அக்கா கூப்பிடுவா அதுகள் முடிஞ்சு வந்து கேட்குங்கிறடா சாமி நீ அதுகள் எல்லாம் பார்த்து கொண்டு இருக்காது சரியா பச்சை வாசம் போட்டு மறந்துட ஏன்னா தடிமன் பச்சை வாசம் கிடக்கு பாஸ் இப்போ போடுது பாஸ் இது என்ன சாமான் சொல்லி போடணும் மக்களுக்கு தெரியா மக்களே இது வந்து பீட்ரூட் இல்லை தக்காளி பழமே இதில் கேமரா வைங்க தக்காளி பழத்தை நல்ல மெல்லிசாக வெட்டணும் அப்போ தான் வந்து தக்காளி பழம் கரைஞ்சி மசிஞ்சு வெட்டும் சரியோ தக்காளி பழம் ஏன் போடுறோன்னு கேட்டால் புளிக்கிறதுக்கு நீங்கள் கேட்குறான் தக்காளி பழத்துக்கு பழப்புளியை போடலாம் தான் ஆனால் பிரியாணிக்கு வந்து தக்காளி பழம் தான் போட வேணும் பழப்புளி வந்து தெரியாம வீடியோல தக்காளி பழம் போடுறது புளி மட்டும் இல்லை அப்போ அது குழஞ்சோறு கிரேவியை கொண்டு வரும் அதான் தம்பிடா உப்பு இருக்கா பார்த்து போடா உப்பை பார்த்து போடு என்ன பாஸ் உப்பு பார்த்து போடு உப்பையா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 40 மிளகா போட சொல்லி இப்போ சொல்லிட்டார் எங்களை ஆமிக்கார வேறு மறந்துட்டார் வேறு அடுத்த எனக்கு அடுத்தது வேறானே நான் சொல்லணும் அதை நீங்கள் இப்போ புதுசாக வேலைக்கு வந்தால் நீங்களாம் அதெல்லாம் செய்யணும் நான் சொல்லுவேன் உங்களுக்கு நீங்கள் என்ன வந்து 2 நாள் மாயில என்ன கலரை சொல்லி எனக்கு வேலை சொல்கிறீங்க அடே சண்டை அடிக்க வேலையா ஓம்பஸ் இல்லை இவர் என்ன கலரை சொல்லி சொல்கிறேன் தூக்கி எறிஞ்சு விட்டு போடுவேன் எல்லாத்தையும் நேற்று தான் வந்து வருவார் நீ தூக்கி அடிக்கிறாளே கவுட்டு கொட்டுங்க வந்தால் சும்மா சொல்லுமா நீங்கள் அள்ளி போடும் வந்தால் வீட்டை கொண்டு வரதுக்கு 40 போட சொல்லியிருக்கு தான் மிச்சத்தை இப்படி தான் எல்லாத்தையும் கொண்டு வருவார் தெரியும் மிச்சம் நாளில் இந்த 2 வேகில் கட்டி கொண்டு போடும் என்ன பண்ணுறது என்ன சாவும் கையை வழியில் அப்படிங்க பாஸ் உப்பு அந்த சின்ன பேக்கெட்டோட இருந்தது அந்த தூள் கிடந்தா ஓ கட் தூள் உனக்கு உப்பு தெரியாடா சித்திரிக் ஆசிட் போட்டு வச்சுக்க அறிவு சித்திரிக் ஆசிட்டோ அதுதான் போஸ் எனக்கு உப்பு மாதிரி கிடந்தது நீ வர வேணாம் வேலைக்கு வர வேணாம் அதான் போடுறதா கொஞ்சம் கூட போடுங்க நீங்கள் ரைட் அப்போ வந்தால் சொன்னேன் அந்த புது வேலையா உன்ன சொன்னேன்பா அந்த புதுசாக வந்து சொன்னார் கட்டி உப்பு போடுவோம்னு சொன்னேன் போட்டாங்க மூடி பார்த்துறாரு உள்ள நினைக்கிறேன் நீ மற்றவங்க அதை விட்டு போட்டு இங்கே வேற இது என்ன உப்பு கல்லுப்பு ஐடி உப்பு மக்களே கல்லுப்பு எவ்வளோ பஸ் கணக்க போகிறீங்க பேக்கெட்டோட போட்டுருங்க பேசாமல் முடிஞ்ச வேலையே செய்யுது போஸ் பேக்கெட்டோட போட்டால் கரையாது அப்படியே கிடக்கு நாங்கள் அடுத்து கொண்டாடுறதுக்கு மட்டும் பயன்படுத்தும் சரி இந்த போஸ்ட் கொண்டு முழங்குது இல்லை உப்பை வந்து அப்படி பேக்கெட்டோட போட்டால் கரையாது அப்படியே கிடக்கு மட்டும் அடுத்து கொண்டாடுறதுக்கும் பாவிக்கிறான் கழுவி போட்டு என்ன சாப்பாடு பாசல் சுத்தமான பசும்பால் பசும் தயிர் ஏன் எல்லாத்துக்கும் சுத்தமான சொல்கிறோம் யாருக்கு தெரியும் எல்லாரும் சொல்கிறாங்க நான் நினைக்கிறேன் மற்றவங்க எல்லாம் மழுக்கா போடுறவங்களோட ரைட் நாங்கள் இப்போ நீங்கள் பார்க்க தேங்க வரைச்சு சொன்னீங்களா அப்படியே வந்து போகிறீங்க எவ்வளோ சுத்தம் பண்ணுங்க போன கேட்டானே இன்னும் மக்கள் மாதிரி அவை கேட்காதவே பாட்டு போட்டு சத்தம் ஆடி கொண்டிருக்கோம் அவங்க எல்லாம் சிசி கேமரா இல்லைனா வச்சுக்காங்க மூத்த போட்டிங்களே இட்லி மாதிரி வருது பஸ் கொஞ்சம் பயங்க போட்டு நாளைக்கு வெள்ளிக்கிழமை இதோட கரைக்கு நல்லா இருக்கு சோட்டு நான் சொன்னேன் களவுகள் இருந்துச்சுன்னா அப்போ தொழில் செய்யலாம் சரிதானே அவங்ககிட்ட 5 பேச்சா கூட பேசி பண்ணுறது வேறு அவங்க சாமான எடுத்துக்கலாம் அரிசி எடுத்து வச்சு நீ உள்ள அரிசி பேக்கோட கட்டி கூட இந்த பேக்கில் வச்சுட்டு பேக்கில் வச்சுட்டு 3 பேக்கில் வச்சுட்டு அவர் கேட்டவர் எல்லாம் எடுக்கக்கூடாது ஏன்னா 1-2 எடுத்தா அவர் கேட்டவர் என்ன அவங்களோட கதை சாமான மிஞ்சி போட்டு விடுவேன் சீசி ஒன்று மிஞ்சான் காய்ச்சடி அவங்களுக்கு அவன் சிங்கள படிக்கணும்னு சொல்லி வச்சுக்கான் நீ காய்ச்சா கதை கொடுக்காது சிங்களம்னு சொல்லி சத்தமாக நாங்கள் கொஞ்சம் தெரியுமான்னு சொல்கிறோம் தமிழ்ல ஒன்றும் தெரிய வேணாம் சிக்கன் வெட்ட தேவையில்லையோ பட் தானே வேணும் துண்டுண்டா வெட்ட தேவையில்லையோ பஸ் இல்லை பஸ் போடுங்க கீழே விழுந்துச்சு அதை தூக்கி போடுவோம் பஸ் கலவி மக்களே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பொங்கல் ரெடி ஆகிடுது பஸ் இது பொங்கல் தம்பி நீ கதையை கொடுக்கான்னு சொன்னான் கையை கணிலுங்கடா என்ன எடு டைம் பார்த்துட்டு சரி டைம் பார்த்துட்டு எவ்வளோ டைம் 11:50 என்ன முட்டை கொடுத்து பண்ணிக்கிறேன் கையை கணிக்கிறேன் நீ ஒன்று கணிக்க கையை கணிக்க இல்லை அதை எடுத்து தூக்கு ஐயோ தம்பி கை காய்க்கணும் சொன்னான் வேலைக்கு வந்தால் எல்லாம் பழகக்கூடாது நெருப்பை கண்டு பயப்படக்கூடாது கரண்டி எடு நீ வா அடுத்து க்ளோஸ் அப் எல்லாரும் கடவுளை கும்பிடுங்க ஓம் நம சிவாய ஓம் நம பார்வதியே அப்படி காய்ஸ் பார்த்தீங்க கலராக நிற்கிது பாருங்க தம் அப்படி போட்டிருக்கோம் பக்காவாக இருக்குது பார்த்தீங்களா எங்கே போய் தம் போட்டு வந்த நீ தம் உடைக்கிறது பஸ் தம் உடைக்கிறது நீ உடைங்க பஸ் உடைக்க இப்போ நீங்கள் பேசுவீங்க பஸ் ஓ மை கார் வாசம் பாசம் இதில் தெரியுமா மைக்கில் நீ தான் சொல்லணும்
மகளே வாசம் வந்து மைக்கில் தெரியுது அப்படியே கொஞ்சம் இப்படி கொஞ்சம் இப்படிக்கா கொண்டு வாங்கண்ணே பாருங்க அடி பிடிக்கவே இல்லை கிட்ட காடுங்க ஒரு அந்த சைடாக அடிஞ்சா அடி பிடிக்க போது சங்காதி போதா காடுங்க போது அங்கே ஒன்றும் அடி பிடிக்கிறேன் அதோட பிரச்சனை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கடா ஓகே மக்களே நான் சிட்டி கேஸ்ட் எல்லாம் போட்டு செய்த பிரியாணி இன்றைக்கு அதோட இது வேறு வீடு சொல்லலாம் எந்த வீட வந்து இல்லை இல்லை சொல்ல சொன்ன பிரச்சனை இன்னும் அவன் சொல்லி தான் சொன்னவையா நீங்கள் படமெல்லாம் எடுக்கக்கூடாது வீடியோ எடுத்துட்டு சொன்னது அப்படி சொன்னவையோ வீடியோ எடுக்கலாம் தம்பி இதை சின்ன கூட வேலைக்கு வந்து ஃபோன் வச்சு பண்ணிக்கிறாங்க பேச மாட்டேங்க ஆளு நீச்சல் தானே வேலை ரெண்டா வட்டி போட்டு வடியா போடுங்க boss. சத்தமாக அனுப்பிடுவாங்க திரும்ப வேலை தம்போட்டு வைக்கா அவ்வளோ